பேரறிஞர் அண்ணா அவர்கள், நமக்கு தெரியும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு புற்றுநோய் வந்தது. ஆமாம். ஏன்னா 2 வருஷம்தான் அவர் இங்கே ஆட்சியில் இருந்தார். அந்த புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக வெளிநாடு அமெரிக்கா போனார் நினைக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் போப்பை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவருக்கு போப்பை பார்ப்பதற்கு இட்டலிக்கு போயிருக்கிறார், வடிகனுக்கு போகிறார். அவருக்கு வெறும் 5 நிமிடம் மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க. இன்னொன்று, நீங்கள் போப்பை பார்க்க சென்றால் போப்புடைய அருகில் செல்ல முடியாது. இப்போ மற்ற நாட்டு அதிபர்களைப் போல கை குலுக்கி கட்டித்தழுவுவதோ நெருங்கி பேசுவதோ முடியாது. அவருக்கென்று ஒரு அந்த புரோட்டோகால் இருக்கிற 5 நிமிடம் மட்டும்தான். இந்த 5 நிமிடம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க. அவர் பேச்சை கேட்டு, அவருடைய ஆங்கில பேச்சை கேட்டு மெய்மறந்து இன்னும் பேசுங்கள் என்று வாய்ப்பு கொடுக்குறார். ஓகே, அது கிட்டத்தட்ட 70 நிமிடங்கள் அவர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அண்ணாவிடம் இவர் கேட்கிறார், இவ்வளவு அழகாக இங்கிலீஷில் பேசுறீங்க, இவ்வளவு எனக்கு ரொம்ப ஈர்த்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டுமான்னு கேட்கும் பொழுது அண்ணா கேட்ட ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், எங்கள் இந்தியாவில் கோவா என்கிற பகுதி இருக்கிறது, அது போர்ச்சுகீசியர்கள் ஆட்சி செய்தார்கள். வெள்ளையர்கள் பல்வேறு இடங்கள் ஆட்சி செய்தாலும் கோவாவை ஆட்சி செய்தது போர்ச்சுகீசியர்கள். அந்த போர்ச்சுகீசியருக்கு எதிராக இந்தியாவில் பல்வேறு போராட்டங்கள், சுதந்திர போராட்டங்கள் நடந்தபோது அங்கிருந்த ஒரு நபர், மைக்கேல் ரானடே என்கிற ஒரு நபர், ஒரு கோவாவை சார்ந்தவர், அவர் இந்த மக்களுக்காக போராடினார். அதாவது கோவாவுடைய விடுதலைக்காக. போர்ச்சுகீசியர்கள் அவரை கைது செய்து நாடு கடத்தி போர்ச்சுகல் நாட்டில் போய் அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுகோள், அவர் இன்னும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார். இது எப்போ நடக்குது? 67 இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் கேட்குறார், அப்படியா, நான் ஆவணம் செய்கிறேன். ஏன்னா போர்ச்சுகலும் அதிகமாக ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகே, இது சொல்லிவிட்டு வந்துட்டார். போப்பு சொன்னா கேட்கணும், அவங்க கேட்பாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த நாட்களுக்குள் அந்த ரானடே விடுதலை செய்யப்பட்டு தனி விமானத்தில் அனுப்பப்படுகிறார் போர்ச்சுகலிருந்து.